மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னதான் சொல்லுங்கள், அமைதியை தேடியே இத்தனை ஆர்ப்பாட்டங்கள், நிம்மதியை தேடியே இத்தனை நாட்டியங்கள். இதற்கு வழிகாட்டும் ஒரு வழியாகவே ஆலயங்கள். அவற்றின் அழகை, வரலாற்றை எடுத்து சொல்லும் விதமாகவே இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் நாச்சியார் கோவில் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் புண்ணிய தலமே. கும்பகோணம் அருகே அமைந்திருக்கும் இத்திருக்கோயிலின் பழமையும் பெருமையும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. வாருங்கள் நாச்சியார் கோவிலை காண்போம். புண்ணிய தலங்களில் தலம் தீர்த்த மூர்த்தி என்ற முப்பெருமை முழுவதும் கொண்டும் மாபெரும் ஆழ்வாரின் அருளிச் செயலின் வீரம் பட்டும் புராண புகழ்விற்றும் ஆச்சாரியர்களின் திருப்பாராட்டு பெற்றும் விளங்குகின்ற திருத்தலமே திருநரையூர் என்ற நாச்சியார் கோயில் திருத்தலமாகும். கரவா மடனாகு தன் கன்று உள்ளினார் போது மறவாது அடியேன் உன்னை ஏகின்றேன் நரவார்புளில் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனைப் பணி எந்தை பிரானே என்று பிறவிப்பிணி நீங்க வேண்டி ஆழ்வார் பாடிய நம்பி நின்றருளும் திருத்தலமே திருநரையூர். காவிரி பெருகும் சோழவள நாட்டில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு கிழக்கே குடந்தை திருவாரூர் சாலையில் சிறிது தொலைவிலேயே இவ்வூர் அமைந்துள்ளது. சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் 40 இது 20வது திருத்தலமாகும். திருவாகிய இலக்குமிக்கு தேன்போல் இனிய இருப்பதனால் திருநரையூர் என்றும், தேனொடு வண்டாளும் திருச்சோலைகள் வளத்தால் தேன்பெருக்கெடுத்து ஓடும் ஊரானதால் திருநரையூர் என்றும் கூறப்படுகிறது. இத்தலத்து பெருமாள் திருமங்கையாழ்வார்க்கு வைணவ சின்னங்களை தந்து ஆசாரியராய் நம்பி என்று திருமங்கையாழ்வாரால் போற்றப்பட்ட சிறப்பு பெற்றவர். விளக்கிற்கு புகழ்பெற்ற இத்திருத்தலத்து இறைவனும் இறைவியும் இங்கே வந்து வழிபடுபவர்களின் வாழ்வில் ஒளி விளக்கு ஏற்றி வைப்பார்கள் என்று இந்த கோவிலுக்கு வரும் அன்பர்கள் நம்பிக்கை சொல்லுகிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கோயில் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இத்தல புராண செய்திகள் பிரம்மாண்ட புராணத்தின் பிற்பகுதியில் 12 பகுதிகளாக கூறப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 690 அடிகள் நீளமாகவும் 288 அடிகள் அகலமாகவும் உடைய இந்த நாச்சியார் திருக்கோயிலில் 6 திருச்சுற்றுக்கள் உள்ளன. 6 திருச்சுற்றுக்கள் தாண்டி சென்றால் கருவறையில் பெருமாளும் நாச்சியாரும் சீனிவாசம் என்ற விமானத்தின் அடியில் எழுந்தருளியுள்ளார்கள். விமானமே கோபுர வடிவில் உள்ளது. கருவறையில் மூலவர் பெருமாள் வாசுதேவன் என்ற திருநாமத்துடன் 2 திருக்கைகளுடன் சங்கு சக்கரம் ஏந்தி கிழக்கு திருமுக மண்டலத்துடன் அழகு ஒழுக எழுதி பார்க்கினும் எழுத ஒன்னா எழிலுடன் காட்சியளிக்கிறார்.
கருவறைக்கு வலப்பக்கம் தனி நாச்சியாராய் அஞ்சுளவல்லி தாயார் என்ற திருப்பெயருடன் தாயார் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். நீர்நுச்சிக் கொடியின் அடியில் மேதாவி முனிவர் கண்டெடுத்தபடியால் தாயார் அஞ்சுளவல்லி தாயார் என்று அழைக்கப்படுகிறார். சென்று நாடி காண்பவர்தம் சிந்தை கவரும் சீர்உருவில் இன்றும் தனக்கு இணையில்லா எழிலுடன் மணப்பிள்ளை திருக்கோலத்தில் சீனிவாசன் என்ற திருநாமத்துடன் உற்சவமூர்த்தி திரு அழகுடன் காட்சியளிக்கிறார். பட்சிராஜன் கருடனுக்கு தனிச்சிறப்பு இத்தலத்தில் உள்ளது போல் வேறெங்கும் காண முடியாது. மூலஸ்தானத்திற்கு கீழே மகா மண்டபத்தில் தெற்கே நோக்கி சாளக்கிராமச் சிலை வடிவில் நீள் சிறகும் நீள்முடியும் பெருந்தோளுடனும் நீண்டு வளர்ந்த திருமேனியாக மிடுக்குடனும் வீரத்துடனும் கருடன் அமைந்திருக்கிறார். சுவாதி நட்சத்திரத்தால் இக்கருடனுக்கு பட்டுச்சாத்தி வழிபட்டால் எண்ணிய நலங்கள் கூடும் என்று கூறுகிறார்கள். கருடனுக்கு இருப்பது போலவே இத்திருத்தலத்தில் திகிரியம் பெருமானாகிய சக்கரத்தாழ்வாருக்கும் தனி சன்னதி கோயிலின் 4வது திருச்சுற்றில் அமைந்துள்ளது. இந்த நாச்சியார் கோவிலில் மணிமுத்தா நதி, அனிருத்தா தீர்த்தம், பிரத்யும்ன தீர்த்தம், சாம்ப தீர்த்தம், சங்கர்ஷண தீர்த்தம் என்று 5 தீர்த்தங்கள் உள்ளன.
வகுளமரம், அரசமரம், வஞ்சுளமரம், வில்வமரம் ஆகிய 4 மரங்களும் இத்தலத்திற்கு சிறப்பு தலமரங்களாக கூறப்படுகின்றன. 16 கோபுரங்கள் கொண்ட இத்திருக்கோயிலின் இறைவனை பாசுரங்களால் பாடி அருள் பெற்ற ஆழ்வார்களின் பாடல்களை நாமும் பாடி அருள் பெறலாம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். அருணகிரிநாதரின் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், கேட்க கேட்க செவி மணக்கும், உணர உணர உள்ளம் மணக்கும். அந்த வகையில் இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்ப்போமா? அருணகிரிநாதர் ரத்தனகிரி மலையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார். அந்த வேண்டுகோளில் முருகப்பெருமானை, அதாவது முருகப்பெருமானுக்கு யாரை மிகவும் பிடிக்கும், யார் யாரிடமெல்லாம் எப்படி இருக்கின்றான் என்று சொல்லி அவனிடம் அவர் அருணகிரிநாதர் ஒன்றை கேட்கின்றார். வழக்கப்படி, அதாவது நமக்காக முன்னோர்களெல்லாம் இப்படி இறைவனிடம் வேண்டுவது போல ஏராளமாக பாடல்களையும் நூல்களையும் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏதோ இவைகளெல்லாம் தேவையாக இருந்திருக்கின்றன போல் இருக்கிறது, ஆகவே கேட்டிருக்கிறார்களே என்பது பொருள் அல்ல. இறைவனிடம் போய் என்ன வேண்டும் என்று கூட கேட்க தெரியாதவர்கள் நாம். உண்மையே அதுதான். அதன் காரணமாகத்தான் நாம் என்ன என்ன வேண்ட வேண்டும், கேட்க வேண்டும் என்பதையே அழகாக ஒவ்வொருவரும் பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். அருணகிரிநாதர் அங்கே வேண்டுகின்றார். என்ன வேண்டுதல் என்பதையும் இந்த பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். பக்தியால் யான் உன்னை பல காலும், பக்தியால் யான் உன்னை பல காலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வில், முத்தனா மாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சற்குணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாச உத்தமதான சத்குணநேயா ஒப்பிலா மாமணி கிரிவாச வித்தக ஞான சக்தினி பாத, வித்தக ஞான சக்தினி பாத வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றி வேலாயுத பெருமாளே முக்தியை சேர்வதற்கு அருள்வாயே. இறைவனை அழைக்கும் பொழுதே உத்தமா தான சற்குணநேயா என்கின்றார். அதாவது தான சற்குணநேயன் என்று ஒரு பொருள், இதை பார்க்க வேண்டும். உத்தமா தான சற்குணநேயா, அடுத்தது உத்தம ஆதான சற்குணநேயன் என்று அப்படியும் இரண்டாவது பொருளும் பார்க்கலாம். ஏன்னா பல பேர்களுக்கு எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டாம்பாங்க. ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்தது தானே, அது என்ன எச்சக்கை என்று சந்தேகப்பட வேண்டாம். சாப்பிட்டு அப்படி எடுத்து உண்ணும் பொழுது காக்கா வந்து விரட்ட வேண்டும் அல்லவா, விரட்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். சோ இந்தா பா அப்படின்னு விரட்டுவார்களாம். ஏன் இந்த கையை எடுத்து இப்படி விரட்டக்கூடாதா என்றால், கையை எடுத்து விரட்டினால் கைகளில் ஒட்டி கொண்டிருக்கும் 1-2 பழுக்கைகள் கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது? என்ன அதான் ஈ உறிஞ்சாங்கஞ்சன்னே ஒன்று உண்டு. ஒருத்தர் காபி குடிக்க போயிருக்கார். ஆனால் ஈ உறிஞ்சாங்கஞ்சன் தான் காபி குடிக்க போயிருக்கார். காபியை கொண்டு வச்ச உடனே அதில் ஒரு ஈ இருக்குது. ஒன்று எடுத்து போட்டு குடிக்கிறதுனா குடிக்கலாம், அல்லது வேற கொண்டு வாப்பா சொல்லலாம். நம்மால் இருக்காரே, அதை எடுத்தார். இப்படி அந்த ரக்கையை பிடிச்சி எடுத்துட்டு இந்த கப்புலேயே 2 தடவை இப்படி தட்டி விட்டு அப்புறம் இந்த கைக்கு மாற்றி கொண்டு ஈ உறிஞ்சாங்கஞ்ச என்ன
அந்த ஈயனுடைய சிறகுகளில் ஏறத்தாழ ஒரு துளி காபி போய்விட்டால் என்ன செய்வது? இப்படி இல்லை, தெரிகிறதா? அடுத்தவர்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்க வேண்டாம். அதனால தான் தான சர்க்குணநேயன், ஈபவருக்கு அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதுக்காக அருள். அடுத்தது ஈபவர் மேல் அருளும் வைத்தாய். இன்னொரு வார்த்தை, ஈவார் மேல் நிற்கும் புகழ், வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரே. அப்படி அடுத்தவர்களுக்காக கொடுக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களிடம் அவன் அவ்வளவு அன்புடன் அருள் செய்கின்றானாம். தான சர்க்குணநேயன். அந்த தானம் என்பதை ஏன் சர்க்குணம் என்று போட்டார்கள் என்றால், இந்த இடத்தில் கொடையும் தயையும் பிறவி குணம் என்பது ஔவையார் வாக்கு. அப்படி இருப்பவர்களிடம் இறைவன் அன்போடு அருள் புரிகின்றானாம். அடுத்தது ஆதானம் என்றால் பற்றுகை என்பது பொருள். உத்தம ஆதான சர்க்குணநேயன். தமிழில் ஆதானம் என்றால் அதுதான் பொருள். பற்றுகை, கைப்பிடித்தல் என்பது. நல்ல குணங்கள் கொண்டவர்களிடம் இறைவன் அவ்வளவு அருள் புரிகின்றானாம். அவர்களுக்கு ஒப்பிலா மாமணி கிரிவாசன், அந்த ரத்னகிரி என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மேல் எழுந்தருள் இருக்கும் ஒப்பற்றவன், வித்தகன், அதாவது ஞானி, அந்த ஞான வடிவாக இருக்கக்கூடிய அதே அந்த முருகப்பெருமான், ஆறுமுக வள்ளல். ஞான சத்தினி பாதா என்றால் பக்குவம் அடைந்தவர்களுக்கு அவன் தானே தன் திருவடிகளை அவர்களுக்கு அளித்து அவன் அருள் புரிகின்றானாம். அப்படிப்பட்ட அந்த முருகனிடம் அருணகிரிநாதர் என்ன தெரியுமா கேட்கின்றார்? அப்பா, நான் எப்பொழுதும் பக்தியால் உன்னை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பக்தியால் யான் உன்னை ஏதோ கிடைச்ச உடனே உன்னை மறக்கிறது இல்லை, எப்பொழுதும் உன் புகழ் பாட வேண்டும். அதாவது உன் திருவடிகளை துதிப்பாட வேண்டும். பற்றியே திரு புகழ் பாடி, அது என்ன கேட்கின்றார் பாருங்கள். அப்படி பாடி நான் முக்தியை அடைய வேண்டும். ஒரே ஒரு சிந்தனை. இறைவன் இப்பொழுது வருகின்றான். பரசுராமா, வா, உனக்கு முக்தியை அளிக்கின்றேன். போவனா? ஒருத்தர் போவோமா? இறந்த பிறகு அங்கு போய் அனுபவிப்பது அல்ல முக்தி என்பதோ எதுவோ. இறக்கும் பொழுதே எல்லா விதமான வில்லங்கங்களிலிருந்தும் விடுபட்டு இங்கேயே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றோம் பாருங்கள். அதுதான் முக்தி என்பது பெயர். அற்றது பற்றனில் உற்றது வீடு என்பார்கள் பெரியவர்கள். ஆகவே அப்பா, உன் புகழை பாடி பூலோகத்தில் நான் எந்த விதமான வில்லங்கங்களிலும் துயரங்களிலும் தொல்லைகளிலும் நான் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. உன் பரிபூரணமான அருளை எனக்கு கொடு என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். அதே வேண்டுகோளை நாமும் விடுப்போம். எந்த விதமான துயரங்களும் நம்மை தீண்டாதபடி இறைவன் காப்பாற்றுவான். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தல வரலாறும் தல காட்சிகளும் உங்களுக்கு மெய்யுணர்வை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.